வணக்கம். என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி. சாஃப்ட் ஹேண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ்னுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. அதே மாதிரி கலெக்டிவா நாலேஜ் அகாடமி அப்படின்ற வீடியோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னுடைய டெக்னிக்கல் டைரக்டர். இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த சம்மரில் நம்மளுடைய குழந்தைகள் படித்து பயன்படுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜை நீங்கள் பை பண்ணி நம்ம வீட்டில் இருந்தே நம்மளுடைய குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். அதில் என்னென்ன சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு குயிக் ரிவ்யூ இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ரூபிக்ஸ் க்யூப்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதை கலைச்சிட்டு மறுபடியும் சேர்த்துறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ எழுதி ஓஞ்சி போயிருக்கிற நம்ம குழந்தைங்கள் கண்டிப்பாக இதை ஒரு ஆக்டிவிட்டி விளையாட்டை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுடோக்கு பசில்ஸ் அதை சால்வ் பண்ணுறதுக்கு சில ஸ்டாண்டர்ட் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அது எப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு ஹையர் ஸ்டடீஸ்லாம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா 10th கிராஸ் பண்ணிட்டோம்னாவே நிறைய வால்யூமாக படிக்கணும். அப்போது அந்த மாதிரி டைமில் எப்படி நம்ம ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி நேரத்தை எப்படி சரியானபடி கால்குலேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி டைம் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம். இது எல்லாம் க்ரியேட்டிவிட்டி டெவலப்மெண்ட்டில் வருது. இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட், டோஃபல்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் ஃபாரின் லாங்குவேஜ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரினர் பேசுவார், அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும், இல்லை ஆன்சர் எழுதி காட்டணும். அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் அது இங்கிலீஷையும் நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். செல்ஃபாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்குண்டான ஒரு கோர்ஸ் தான் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட். இது டெய்லி 5 நிமிஷம் ஒரு வருஷத்துக்கு டெய்லி ஒரு பாடம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங். ஸோ கம்ப்யூட்டரை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, எப்படி என்ன ஸ்டோர் பண்ணுறோம், ஃபைல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஃபைல் சிஸ்டம்னா என்ன, ஸோ என்னென்ன ஃபைல் டைப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி முழுமையாக சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த விஷயத்தை கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்நெட் அப்படிங்கும்போது நம்ம இன்றைக்கி சர்ச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சர்ச்சிங்கை எப்படி எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் இது கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் ரொம்ப அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க போய் ஈஸியாக அவங்க சர்ச் பண்ணி அவங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இனிமேல் எங்கே போனாலும் கையில் எழுத்து வேலையெல்லாம் ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு. கம்ப்யூட்டரில் டைப்பிங் தான் கம்பல்சரியாக பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணிகிட்டே வந்துகிட்ருக்கோம். அதனால் இங்கிலீஷ் டைப்பிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலுங்க. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ஆரம்பத்தில் கீபோர்டில் எப்படி கை வைக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற ஃபுல் கைட்லைனும் இந்த பர்டிகுலர் கோர்ஸில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு ரெஸ்யூம் அனுப்புறதுனாலும் சரி, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்னாலும் சரி, வீட்டு கணக்கு எழுதி வைக்கணுன்னாலும் சரி, ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணணுன்னாலும் சரி, எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சாவே இன்றைக்கி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோஷாப் ஃபவுண்டேஷன். இந்த ஃபோட்டோஷாப் ஃபவுண்டேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிசைனிங்னா என்ன, எப்படி ஃபோட்டோ பேஸ் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அவங்களே நிறைய நம்ம இப்போ தான் மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து டிஃப்ரெண்ட்டாக ஆல்ட்ரு பண்ணி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இந்த ஹாலிடே. அதனால் இந்த ஃபோட்டோஷாப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி டிசைனிங் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாதாக ஆயிடுச்சு. நம்ம கம்பெனி விளம்பரங்கள்லேருந்து, ஒவ்வொரு கம்பெனிக்கு போர்டுலேருந்து, ஒவ்வொரு சினிமா, எல்லா இடத்துலையும் டிசைனிங் அப்படிங்கிறது ஒரு பேஸ். அந்த பேஸை அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எங்கேயாவது போய் அவங்க பொழைச்சிக்க முடியும். டிசைனிங் பண்ணால் கண்டிப்பாக நல்ல வேல்யூ இருக்குது, ஹையர் சேலரி இருக்குது. அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராமிங். இன்றைக்கி எல்லா ஸ்கூல் காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா சி ப்ரோக்ராமிங். இன் ஃப்யூச்சரில் வேறு ப்ரோக்ராமிங் கூட வரலாம். பட் எல்லாத்துக்கும் ரூட் எதுன்னா சி ப்ரோக்ராமிங் தான்.
நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சி ப்ரோக்ராமிங் ஐயோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் உண்மையாலுமே அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கணும். நம்ம என்ன தான் படிக்கிறது சம்பாதிக்கிறது இது எதுக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்கு தான். அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறது தான் இந்த 4 அறிவுகளும். உடல், தமிழ், கணிதம், உயிர், சக்தி, கர்மா, சும்மா இரு, இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் http://ck.collectiva.in அப்படின்ற சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் ck.collectiva.in இங்கே பார்த்தீங்கன்னா பயனூரில் கோம்போ ஆஃபர் கோர்சஸில் இங்கே சம்மர்னு அடிங்க, சர்ச்சில் சம்மர்னு அடித்து சர்ச் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வரும், ஸ்டூடெண்ட் சம்மர் ஹாலிடே பேக்கேஜ். இதில் இத்தனை விஷயங்களையும் சேர்த்து நாங்கள் 1999க்கு கொடுக்குறோம். இதை நீங்கள் வந்து இந்த லீவ்லேயே தான் படித்து முடிக்கணுன்ற அவசியம் இல்லை. 1 வருஷம் வரைக்கும் நம்ம டைம் எடுத்து நிதானமாக நம்ம படிக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது விவரம் வேணும்னா 8508502200க்கு கால் பண்ணுங்கள். நன்றி. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.